வழங்கல் மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு துறையின் கீழ் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுமார் 2.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் LED வால் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு வைக்கப்பட்டது. இதனை கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தின வாரத்தையொட்டி கடலூர் தனியார் காது கேளாதோர் பள்ளி மாணவ மாணவிகள் பூங்கொத்து கொடுத்து சைகை மொழியின் மாவட்ட ஆட்சியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஊராட்சியில் உள்ள 34 ஊராட்சியைச் சேர்ந்த 205 நபர்களுக்கு சுமார் 3.50 லட்சம் செலவில் கலைஞர் கனவு இல்ல பணி ஆணையை கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், கட்சி முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் மானாம்பேட்டை பகுதியில் குடிநீர் குழாய்களில் வரும் குடிநீர் தூசிகள் கலந்து மங்கலாக வருவதால் அப்பகுதி மக்கள் அந்த நீரை வடிகட்டி குடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் 20க்கும் மேற்பட்டோருக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக மாவட்ட நிர்வாகம், பொதுப்பணித்துறை, பஞ்சாயத்து நிர்வாகம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்வதுடன் விழுதியூரில் இருந்து மானாம்பேட்டைக்கு செல்லும் குடிநீர் குழாயை முழுமையாக அகற்றி புதிய குழாய் அமைப்பதன் மூலம் தீர்வு காண முடியும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் செட்டிப்பட்டியைச் சேர்ந்த மூதாட்டி லதாவின் நிலத்தை அருகில் உள்ள மேகநாதன் என்பவர் அபகரித்து வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதை தட்டிக்கிட்டு மூதாட்டியை அவர்கள் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த மூதாட்டி லதா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மண்ணெண்ணெய் கேனுடன் தீக்குளிக்க வந்தபோது பாதுகாப்பிற்கு இருந்த காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் விலங்குகள் சட்டத்தின் கீழ் வீட்டில் வனத்துறையினர் கிளிகளை பறிமுதல் செய்து வருகின்றனர். இதனால் கிளி ஜோதிடம் செய்யும் தொழிலாளர்கள் மற்றும் விற்பனை செய்பவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி 50க்கும் மேற்பட்ட கிளி ஜோதிடர்கள் இன்று மதுரை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர பொதுமக்கள் குறைதீர் மனு நாளுக்கு வருகை தந்து மாற்றுத் தொழில் செய்ய கடன் உதவி வேண்டி ஆட்சியரிடம் கிளி கூண்டுடன் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வைகை அணை சாலையில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடையை மூடக்கோரி திராவிட விடுதலைக் கழக நிர்வாகிகள் பெரியகுளம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக மது அருந்திவிட்டு சென்ற மேல்மங்கலத்தை சேர்ந்த முருகன் என்ற கூலி தொழிலாளி விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் உயிரிழந்த முருகனின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரியும் விபத்துகளை ஏற்படுத்தும் இடத்தில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள அரசு மாணவியர்கள் விடுதியில் மாணவிகளுக்காக அரசு வழங்கி வரும் முட்டை, பருப்பு, அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை மாணவிகளுக்கு சமைத்து தராமல் அரசு மாணவிகள் விடுதி காப்பாளர் வீட்டுக்கு கொண்டு செல்வதாகவும் உணவு முறையாகவும் சுத்தமாகவும் தரவில்லை என கூறி நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு கல்லூரி மாணவிகள் புகார் மனு அளித்தனர். மேலும் விடுதி காப்பாளர் வசந்த லட்சுமி மற்றும் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இ-சேவா கேந்திரா திட்டத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி முத்து சாரதா திறந்து வைத்தார். இதன் மூலம் வழக்குகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவிகள் வளைகாப்பு செய்வது போன்று ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட விவகாரத்தில் வகுப்பு ஆசிரியர் சாமுண்டீஸ்வரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலூர் மாவட்டம் முழுவதும் 4க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பள்ளிக்கு வருகை தந்தனர். மேலும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியை சாமுண்டீஸ்வரியை உடனே பணியில் அமர்த்த அவர்கள் வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே 52 ஏக்கர் ஆராய்ச்சார் நிலத்தை மீட்டு வீடு இல்லாத ஏழைகளுக்கு வழங்க கேட்டும் ஆக்கிரமிப்பு செய்வதை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் இந்து தமிழர் கட்சி சார்பில் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.